ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திலகா கிச்சன்ல இருந்து திலகா பேசுகிறேன். என்ன பேக்ரவுண்ட்லாம் மாறி இருக்குன்னு பார்க்குறீங்களா? பொங்கலுக்கு முன்னாடி வீடெல்லாம் சுத்தம் செஞ்சேன் இல்லைங்களா? அப்போ கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணேன். அதை வீடியோ எடுக்க முடியல, எனக்கு டைம் இல்லை, உடம்பு சரியில்லை, ஊருக்கு போயிட்டேன். இப்போ தான் கொஞ்சம் செட் ஆகுது உடம்பு. சரி, உங்களுக்கு இதெல்லாம் வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இதனோட பேர் பிவிசி பிளைண்டு. வெயில் காலம் வர வந்துச்சு இல்லைங்களா, அதனால கொஞ்சம் ஜன்னல்லாம் திறந்து விட்டா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். வெளியே இருக்கவங்களும் பார்க்கக்கூடாது, கொஞ்சம் அழகாகவும் இருக்கணும். அதுக்காக இந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இதை இப்படி நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இதை விடும்போது இப்படி விட்டுடலாம். நாங்கள் கரெக்டாக பண்ணேண்ணா, சொல்லி கொடுத்த மாதிரி செஞ்சுட்டேண்ணே. லாக் பண்ணணும், அது மேலே நிறுத்தி லாக் பண்ணி காட்டு. எங்கே லாக் பண்ணு? நான் கொடியேத்துறேன் பாத்தீங்களா, என்னால தலைவர் ஆக முடியாது, ஆனாலும் கொடியேத்துற ஃபீல் இருக்கு. அந்த சைடு அது கயிறு இழுத்தா லாக் ஆகும். எந்த சைடு? இந்த சைடு. ஆமா, இந்த சைடு இழுத்து இங்க ஒரு டேப் மாதிரி ஒட்டணும். நம்ம இன்னும் ஒட்டல, வேண்டாமா? இல்ல ஒரு ஆணி கூட போதும். சரி, இத இப்படி பண்ணா வரும். அது இப்படி பண்ண வரலையே. இந்த சைட் பண்ணிவிட்டா இப்படி கீழே வந்துடும். டீசெண்டாகவும் இருக்கும், நம்மளுக்கு வெளிச்சமும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா வீடியோ பார்க்குறவங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி இங்கே ஒன்று பண்ணியிருக்கோம், ஹாலில் பண்ணியிருக்கோம். இதனோட சைஸ் ரொம்ப சின்னது. ஸ்க்ரீன் கிளாத்லாம் போட்டாலும் செட் ஆகலை நம்மளுக்கு. இது வேற இல்லாமல் நான் ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருந்தேன். இப்போதான் போட்டு கொடுக்கணும்னு நேரம் வந்திருக்கு அவருக்கு. இந்த மாதிரி பண்ணலாம். ரொம்ப சின்ன சைஸு தான். வெளியில் இருக்கவங்க அப்படியே உள்ள பார்க்கலாம். அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி, இந்த மாதிரி போட்டுக்கிறோம்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதே ரோல் பண்ணலாம். இது ஒரு ஜாலியா இருக்கு என்னங்க? அடிக்கடி பண்ண அறந்துரும்னு சொல்றீங்களா? சரி, இது எங்க வீட்டுக்காரோட வேலை. இந்த மாதிரிலாம் பண்றாரு, அதனால ரிப்பேர் ஆனாலும் நாங்க உடனே சரி செஞ்சுப்போம். ஓகேவா? இந்த வினிஷியல் பிளைண்ட் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? சாரி வினிஷியல்னு சொல்லிட்டேன். பிவிசி பிளைண்டு. இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு? இதுல நிறைய கலர் வருதாங்க. நிறைய கலர் வருது. நம்மளுக்கு என்ன தேவையோ அதை செட் பண்ணிக்கலாம் இல்லையா? எவ்வளவு நாள் ஆகுங்க இது? 2 நாள்ல செய்யலாம். 2 நாள்ல செய்யலாம். ஜனங்களே ஞாபகம் வச்சுக்கோங்க, இது 2 நாள்ல தான் செய்யலாம். ஆனா எங்க வீட்டுக்கார செஞ்சதுனால 7 வருஷம் ஆச்சு எனக்கு இது. நம்ம எப்பவுமே நம்ம ஒரு தொழில் செய்யும் போது நம்ம வீட்டுக்கு செய்யணும்னா ரொம்ப அலுப்பு வரும் இல்லைங்களா? அந்த மாதிரிதான் எனக்கு 2 நாள் செய்ய வேண்டிய வேலையை 7 வருஷம் 7 ஜென்மம் எடுத்து வந்திருக்கு. இது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. அடுத்து டிமார்ட்ல பர்ச்சேஸ் பண்ணது இந்த ஸ்கிரீன் கிளாத் 252 ரூபாய். தாராளமா வாங்கலாங்க. டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்கிரீன் கிளாத்து, பெட் ஸ்ப்ரெட்டு, பெட் கவரு, மேட்டு, செப்பல்ஸு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நம்மளுக்கு ரேட் கம்மியாகவும் இருக்கு, பொருளும் தரமாகவும் இருக்கு. டிமார்ட்ல வேணுன்றவங்க போய் பார்த்து தாராளமா பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வெளியவும் நம்ம டிமார்ட் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது 252 ரூபாய் அப்படின்னு சொன்னா, ஒரு துணி எடுத்து நம்ம தையல் கூலி கொடுத்து இதனோட வளையெல்லாம் செட் பண்ணி நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. 252 ரூபான்றது தாராளமா வாங்கலாம். இது நான் ஒரு 3 பீஸா வாங்கியிருக்கேன். 3 பீஸா வாங்கி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா பாருங்க. இது இந்த மாதிரி செட்டப்ல பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இப்படி வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்படி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கு, டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். டேல அழகுக்காக வேணும்னா இப்படி பண்ணிக்கலாம். நல்ல ஹைட்டும் அகலம் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு.
ஹைட் வந்து நிறைய இருக்கு. வேணுன்றவங்க டிமார்ட்ல ஒரு முறை போய் பாருங்க. இந்த டிசைன் எப்படி இருக்கு, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. எனக்கு தாராளமா கொடுக்கலாம்னு தான் தோணுது. 252 ரூபாய். அடுத்து என்ன பண்ணலான்ற எங்க போறோம்ன்றத பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கிரீனோட ரேட் வந்து 199 ரூபாய். இதனோட ஹைட் வந்து 112 × 210 சென்டிமீட்டர் இருக்கு. 199 ரூபாய். டிசைன் எப்படி இருக்கு பாருங்க. தாராளமா வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ரேட் எவ்வளோ, அதிகமா கம்மியா அப்படின்னு சொல்லிட்டுன்னு எனக்கு கரெக்டான ரேட்டுன்னு தான் ஃபீல் பண்றேன். அடுத்து நம்ம என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தது எங்கம்மா போனீங்க? அடுத்து எங்க போறோம்? மேப்னு சொல்லிட்டாதீங்க யாரும். டோரா புஜி இதெல்லாம் பார்த்துட்டு அதில் சொல்ல அடுத்து எங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல போய் செக் பண்ணலாம். மேப்னு சொல்லுங்க அப்படின்னு. நான் நிஜமா மேப்னு சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஹிஸ்டரி ஜியோகிராஃபிக்கு தான் போகணும். அடுத்து வந்து நாங்க வந்து டி நகருக்கு போகணும். டி நகர்னாலே நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி தான். என்னடா இதெல்லாம் காமிக்கிறேன்னு பயந்துடாதீங்க. இந்த வருஷத்துக்கான முதல் சேவிங்ஸு சீட்டு போட்டோம். அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நான் சீட்டு முடிஞ்ச உடனே காமிச்சேன் இல்லைங்களா. அதனால சேவ் பண்ணுறதையும் முதல்ல காமிக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். உடனே நிறைய பேர் வீடியோ பார்க்குறவங்களாம் நினச்சிடாதீங்க. எல்லாத்தையும் இவன் சொல்லிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எல்லா லேடிஸுமே பொதுவாக சேவ் பண்ணுற இது எல்லாருக்குமே இருக்கு. வெளியே சொல்லிக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட வாய் வந்து தவளை வாய் மாதிரி. எந்த விஷயமும் வந்து உள்ள வச்சுக்க தெரியாது எனக்கு. எல்லாத்தையும் சொல்லிடணும்னு நினைப்பேன். அதனால சும்மாவே நான் சொல்றேன். நான் வீடியோவில் சொல்லாம இருப்பேனா, அதுக்காக சொன்னேன். இது எங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன சேவ் பண்ண முடியும்ன்றத நாங்கள் போட்டிருக்கோம். நான் வந்து இந்த சீட்டு முடிஞ்சு என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோன்றது இந்த வருஷம் லாஸ்ட்ல சொல்கிறேன். சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாரும் சேவ் பண்ணுங்க நிச்சயமா. யாரெல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு முடிஞ்சதுன்னா என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு லைக் போடுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன் இத்தனை பேர் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சில பேருக்கு சொன்னால் நடக்காது, சில பேருக்கு சொல்ல நடக்கும். எனக்கு அந்த மாதிரி அப்படிதான். ஒரு முறைக்கு 10 முறை சொன்னேன்னா எதையுமே எனக்கு பாசிட்டிவாக நடக்கும். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால வந்து நான் பெரும்பாலும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். சீட்டு கட்டினதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்துல வந்து நம்ம பாத்திர கடை அண்ணாச்சி இருக்காரு இல்லைங்களா. சரி, அங்கேயும் போய் அவர்கிட்டயும் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிடலாம், இந்த வருஷம் முதல் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அங்கேயும் ஒரு பாத்திர கடையில் போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. என்னன்றத பார்க்கலாம் வாங்க. தம்பி கவர் ரொம்ப பெருசா இருக்கு. கவர் மட்டும் இல்லை, வெயிட்டும் பர்ச்சேஸ் தான்ப்பா. நான் கூட இந்த வெயிட் இருக்க மாட்டேன். ஆமா மகா ஜனங்களே பார்த்துக்கோங்க. என்னடா என்ன பண்ண போற அதுல? கேசரியா? நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்க போகுது. அதுக்காக வாங்கியிருக்கேன். ஏதாச்சும் ஒன்று பண்ணும்போது எனக்கு ஒரு புது பாத்திரத்தில் பண்ணணும்னு எப்பவுமே ஒரு ஐடியா தோணும். ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும். எனக்கு வந்து கொஞ்சம் பாத்திர பேய் தான். நான் சொல்லிக்கவே வேணாம். அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு போனோம்னா எதனா ஒன்று டச் பண்ணிட்டு வந்துடணும், புதுசாக ஒன்று வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. சரி, விசேஷம் வருது, அதனால வந்து கட்டாயம் ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு பாத்திரக்கடையில் போய் இந்த டப்ரா சீட் வாங்கினேன். இதனோட வெயிட் வந்து 4 கிலோ இருந்தது. வெயிட் அதிகமாக கூட நம்மளுக்கு வந்து சமையல் டேஸ்ட்டாக வரும், அடி பிடிக்காது. அதனால கொஞ்சம் வெயிட்டாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டாக எடுக்கிறேன். இதனோட ரேட்டு 1255 ரூபாய். 4 கிலோ இது. எப்பவுமே நம்ம டபரா வாங்கும்போது கூட உடனே தட்டையும் வாங்கிடுங்க. அப்பதான் கரெக்டான அளவு கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த தட்டோட ரேட்டு 299 ரூபாய். ரொம்ப வெயிட்டா இருக்கு. இன்னும் கூட வெயிட்டா இருந்தது. 5 கிலோவில் நல்லா இருந்தது.
பாத்திரமும் நல்லா ஷைனிங்காக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெயிட் அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து நம்ம இதில் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம வெளியே கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து அந்த வெயிட் கிடையாது. அதனால வந்து அவர் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க சொன்னது நீ சொன்ன கரெக்டாக இருக்குமா? நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நீ சொல்றதுனால பொண்டாட்டி தாசன் சொல்றாங்க. பொண்டாட்டி சொன்னா கரெக்டு, பொண்டாட்டி சொன்னா கரெக்டு. ஜனங்களே நம்பிடாதீங்க அதை. நிச்சயமா எந்த ஆம்பளை பொண்டாட்டி சொல்றாலும் கரெக்டுன்னு சொல்றானோ உள்ள நிறைய உள்குத்து இருக்கு. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வந்து இதை நம்பிடாதீங்க நான் சொன்னா கரெக்டுன்னு சொல்லிட்டேன்னு. நான் வந்து 4 பீஸ் எடுத்தேன். 4 பீஸ்ல எனக்கு அதுதான் பிடிச்சது. ஆனா நீ இதை தான் வாங்கி ஆகணும் அவளேன்னு போஸ்ட் பண்ணி வாங்க வச்சாரு. இதுல வேற நீ சொன்னா கரெக்ட் அப்படின்னு சொல்றாரு. இதுல வந்து சரவணா ஸ்டோர் கஸ்டமர் அவங்கள தான் கேட்கணும், போய் சேல்ஸ்மேனை தான் கேட்கணும் கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, என்னோட சேவிங்ஸ் பிடிச்சிருக்கா, உங்களோட சேவிங்ஸ் சொல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். என்னங்க எந்த பக்கம்? எங்கே வந்திருக்கோம்? சரவணா ஸ்டோர்ஸ் நான் கடையா? ஆமாம். வருஷம் முதல்ல பொங்கலுக்கு போடுவோம் சீட்டு. இதை சீட்டு போட முடியல, வேலூர் போயிட்டீங்களா, அதனால இப்போ வந்திருக்கோம். போட்டிங்களா சீட்டு? சீட்டு போட்டாச்சு. அவ்வளோதானே? ஆமாம். கிளம்ப வேண்டியதானே? இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம கொஞ்சமாச்சும் சேவ் பண்ணால் தானே முடியும். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அதை சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு ஒரு சீட்டு போட வந்திருக்கோம். இந்த சீட்டு முடியும் போது பார்க்கலாம் என்ன எடுக்கிறேன்னு சொல்லிட்டுன்னு. வடைலாம் வச்சுருக்காங்க. சடை வீட்டில் வடை போடுவோம். கணேஷ் பவன்.